Hello dear students, today the case study title for you is Big Data Analytics Tools and Techniques. So you are going to divide it into 8 persons per team. Each team will be selecting some Big Data Analytics tools and the applications the tool will help to analysis big data. And you people going to discuss yourself and share with other team members one by one. Let's see what each and every team going to discuss. Apache Spark is one of the big tool that use most of the companies. Spark means the usability, flexibility and availability. Apache Spark is one of the big tool that used to process large amount of data. Now, Vishal, you talk about it. I'm going to talk about why Apache Spark is needed. Traditional methods use பண்ணி டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஸ்லோவாக இருக்கனால to overcome these limitations we are using Apache Spark. Apache Spark யூஸ் பண்ணி both batch and real time processing பண்ணலாம். இது வந்து பேங்கிங், ஹெல்த் கேர் அந்த மாதிரி செக்ஷன்ஸில் யூஸ் பண்ணலாம். ரியல் டைமில் எப்படி அப்பாச்சி ஸ்பார்க் யூஸ் ஆகுதுன்னா இதோட மோஸ்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இமிடியேட்டாக அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணாமல் இமிடியேட்டாக அந்த டேட்டாவை ஜென்ரேட் பண்ணி வெயிட்டிங் பீரியடை ஸ்டோர் பண்ணாமல் இருக்கும். இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐஓடி டிவைஸில் இப்போ நம்ம வாட்ச் வேர் பண்ணோம், இமிடியேட்டாக நம்ம வாட்சிங் முடிஞ்சோடனே அதோட ஸ்டெப்ஸ் அண்ட் கவுண்டை ஜென்ரேட் பண்ணி அப்பாச்சி ஸ்பார்க் வந்து அதுக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதில் மெயின் அட்வான்டேஜ் வந்து மெமரி கம்ப்யூட்டிங் சார். மெமரி கம்ப்யூட்டிங் வந்து அதிகமான லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. அண்ட் இட்ஸ் ஆல்சோ சப்போர்ட் எஸ்கியூஎல் queries அண்ட் மிஷின் லேர்னிங் சார். அப்புறம் வந்து டெவலப்பர்ஸ் வந்து ஈஸியாக வந்து லாங்குவேஜஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக பைத்தான், அப்புறம் ஜாவா, அப்புறம் ஆர் இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுது. Now I will talk about scalability and future scope. Apache Spark வந்து highly scalable tool. டேட்டா இன்க்ரீஸ் ஆனாலும் எஃபிஷியன்ஸாக ஹேண்டில் பண்ண முடியும். க்ளவுட் பிளாட்ஃபார்மோட இன்டெக்ரேட் பண்ண முடியும். ஃப்யூச்சரில் பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ், மிஷின் லேர்னிங், ரியல் டைம் டேட்டா ப்ராசஸிங் ஃபீல்டோட ரியல் டைம் ப்ராசஸிங் ஃபீல்டோட அப்பாச்சி ஸ்பார்க்கோட டிமாண்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். அப்ளிகேஷன்ஸ்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா இ-காமர்ஸ்லேயுமே யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதில் வந்துட்டு என்ன கஸ்டமர் ப்ராடக்ட்ஸ் சர்ச் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அவங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஃபார் யூலாம் ப்ராடக்ட் எல்லாமே சஜஸ்ட் பண்ணுவோம். அப்புறம் பேங்கிங்லேயே எடுத்துக்கிட்டோம்னா மில்லியன்ஸ் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட்டாக அனலைஸ் பண்ணி அன்யூஷுவல் ட்ரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஃப்ராடை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து கிட்ட ப்ராசஸ் பண்ண வந்து அப்பாச்சி ஸ்பார்க் யூஸ் பண்ணி இது ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால எல்லா கம்பெனிஸ்க்கும் டைமும் சேவ் ஆகுது. டாபிக் பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ஸ்பார்க். இப்போ அப்பாச்சி ஸ்பார்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பிக் டேட்டாவோட ரொம்ப அதிகமான பவர் அதை ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ நமக்கு என்ன ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டாலுமே டேட்டா பேஸ் மூலியமாக போட்டால் நமக்கு ரொம்ப ஸ்லோவாக கிடைக்கும். இல்லை ஒரு சிலது நம்ம விசிபிள் ஆகி தான் வரும். அப்பாச்சி சொல்கிற மூலமும் நமக்கு எதுவுமே விசிபிள் ஆகாமல் கிளியரிட்டியாக கிடைக்கும் நமக்கு. அது இல்லாமல் நமக்கு எவ்வளோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இருந்தாலுமே அப்பாச்சி ஸ்பார்க் வந்து நமக்கு எல்லாமே ஈஸியாக பண்ணி கொடுத்துருவோம். அந்த இதோட இது நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஈஸியாக நம்ம எல்லாம் பண்ணி விட்டு ஈஸியாக நம்ம பண்ணி முடிச்சுக்கலாம். அப்பாச்சி ஸ்பார்க் பார்த்தீங்கன்னா டேட்டா யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு. இது டேட்டாவில் ரேமில் ப்ராசஸ் பண்ணுறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணும். ஒய் அப்பாச்சி ஸ்பார்க் இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா அப்பாச்சி ஸ்பார்க் வந்து முக்கியமான யூஸ் வந்து ஸ்பீடு. ஹடூப்பும் மேப் சர்வீஸை விட இது வந்து டபுள் மடங்காக மெனி டைம்ஸாக வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இதனால் இது யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மெமரி ப்ராசஸிங்க்கும் இது ரொம்ப ரெடியூஸ் ஆகும். மெமரி ரேமில் வந்து உங்களுக்கு ப்ராசஸிங் பண்ணுறது கூட ரேம் மூலியமாக இது ப்ராசஸிங் பண்ணி இது வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. டேட்டாவோட இதை வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் பண்ணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்ச் ப்ராசஸிங், ரேட்டிங் ப்ராசஸிங் இது சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்பாச்சி ஸ்பார்க்கோட முக்கியமான அஞ்சு ஃபீச்சர் பார்க்கணும். ஃபாஸ்ட்டாக ப்ராசஸிங் பண்ணுறோம். இன் மெமரி ரியல் டைம் அனாலிசிஸ். அப்புறம் வந்து ஃபால்ட் டாலரன்ஸ்னால் என்னன்னா சிஸ்டம் ஃபெயிலானாலும் டேட்டாவை சேஃபாக ரெக்கவரி பண்ணோம். அப்பாச்சி ஸ்பார்க் மெமரி ப்ராசஸிங் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும்.
இந்த ஜாவா பைத்தான் ஸ்கேல் ஆர் லாங்குவேஜில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸ்மால் டேட்டாவாக இருந்தாலும் பிக் டேட்டாவாக இருந்தால் நம்மளால் ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். அடுத்து நோடு ஃபெயில் ஆனால் கூட நம்மளால் டேட்டா ஈஸியாக ரெஃபர் பண்ண முடியும். அப்பாச்சி ஸ்பார்க்கோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்னா நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுறோம். நம்ம நெட்ஃப்ளிக்ஸ், இ-காமர்ஸ், ஹெல்த் கேர் இந்த மாதிரி யூஸ் பண்ணி டேட்டா அனலைஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்பாச்சி ஸ்பார்க் வந்து காமன்ஸ் பார்த்தோம்னா முதல்ல மெயின் 5 இருக்குது. அதில் வந்து ஸ்பார்க் ஒரு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அதில் ரன் பண்ணி யூஸ் ஆகுது. ரெண்டாவது கிராஃபிக்ஸ் அது வந்து ரன் பண்ணுறது யூஸ் ஆகுது. இப்போ ஃபைனலாக ஒரு பிக் டேட்டா அனலிஸ்டோட பவர்ஃபுல் ப்ராசஸிங் ஃப்ரேம் ஒர்க்காக அது வந்து வேலை செய்யுது. இது வந்து ஃப்ரீயானு கேட்டிங்கன்னா இது கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்குமே ஃப்ரீ சாஃப்ட்வேர் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரியல் டேட்டா அனலிஸ்ட், டெசிஷன் மேக்கிங் இருக்கிறவங்க, அப்புறம் மெஷின் லேர்னிங் யூஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்குலாம் இது ரொம்ப It's a very nice and really good experience from you people. Each and every team persons explained some big data analytics tools from Apache Hive, Apache Cassandra, Hadoop. All the teams explained its content and applications in a beautiful manner. My heartfelt appreciation to all the team members. Thank you all.